Good morning, students. Now I am going to topics. Today I am going to topic unit number 8, periodic classification of elements. So already நம்ம 7th lesson பார்த்தோம் atoms and molecules. So the atoms அப்படின்னு சொன்னா என்ன சொன்னோம்னா that is the smallest particle அப்படின்னு சொன்னோம். There are present in proton, electron and neutron சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஐசோடோப்ஸ் என்ன ஐசோபார், ஐசோடோன்ஸ், டிரான்ஸ்மிட்டட் ஐசோ ரேஷியோ, ஸோ எனர்ஜி கால்குலேட் பண்ணுறது ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அந்த டாப்பிக்கில் பார்த்தோம். அது ரேம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே லாஸ்ட் லெசனில் நம்ம ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருந்தோம். ஜஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா இந்த டாபிக் வந்து யூனிட் நம்பர் 8ல் பீரியடிக் கிளாசிஃபிகேஷன், என்னென்ன பீரியட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது ஸோ அப்படின்றது தான் அந்த டாபிக் நம்ம பார்க்கணும். எலமெண்ட்ஸ் அப்படின்னா தெரியும், ஒரு ஆட்டம் சொன்னால் எப்படி சொன்னது தட் இஸ் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லும் போது ஸோ இதே தான் இந்த இடத்துலையும் ஒரு எலமெண்ட், சிங்கிள் எலமெண்ட். ஸோ மொத்தமாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அந்த எலமெண்ட்ஸ் யாரெல்லாம் முதல்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க ஸோ அப்படின்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு 19th சென்ச்சுரிக்கு 16th சென்ச்சுரிக்கு முன்னாடியே 18th and 19th சென்ச்சுரியிலேயே ஸோ எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ ஐடென்டிஃபை பண்ணும்போது என்ன அப்படின்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் வச்சு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணாங்க. ஒரு சில அட்டாமிக் நம்பருடைய அரேஞ்ச்மெண்ட் வந்து அவங்களால ஆர்டராக அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல. ஸோ அங்கே ஆர்டராக அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியும், இது சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து இங்கே ப்ரெசென்ட் ஆகும், ஸோ மேபி இருக்கலாம் அப்படின்றதெல்லாம் பண்ணிட்டாங்க. அந்த ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணிட்டாங்க அடுத்த எலமெண்ட் வந்து அனலைஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது என்னென்னா ஒருத்தர்கிட்ட ரெகக்னேஷன் வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸ் அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் வந்து ரெகக்னேஷன் வாங்கணும். அது எப்படி சார் சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஈஸிலி ரியாக்ட், எப்படி ரியாக்ஷன் நடக்குது, ஸோ அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா, இல்லை கேஸஸ் ஸ்டேட்டில் இருக்கா, ஸோ ஹவு டு ரியாக்ட், ஸோ எப்படி ரியாக்ஷன் இருக்குது, ஆக்டிவ் மெட்டலா இல்லை நான் மெட்டலா, இல்லை மெட்டலைட்ஸா, ஸோ இது எல்லாமே நம்ம அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, நார்மலாக டிசால்வ் வாட்டரில் டிசால்வ் ஆகுதா, இல்லை சூட்டபிள் சால்வெண்ட் எனி அதர் சூட்டபிள் சால்வெண்ட் இருக்கா அப்படின்றத கன்சிடர் பண்ணும்போது ஸோ கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு ஒரு அனலைஸான ஒரு குரூப் ஆஃப் இது இருந்து ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்னோம். ஐயூபிஎஸ்சி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஐயூபிஎஸ்சி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தோம். வாட் யூ மீன் பை ஐயூபிஎஸ்சி? ஸோ ஐயூபிஎஸ்சி என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி. ஸோ இன்டர்நேஷ்னல், ஸோ ஐ மீன்ஸ் இன்டர்நேஷ்னல், யூ மீன்ஸ் யூனியன், பி மீன்ஸ் இன்டர்நேஷ்னல் யூனியன், பியூர் ஏ அண்டு அப்ளைடு ஏபிபிஎல்ஐடி அப்ளைடு கெமிஸ்ட்ரி. அதாவது அவங்க வந்து இந்த எலமெண்ட்ஸுடைய அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றுமே அதனுடைய கேட்டலிஸ்ட்டில் என்ன இருக்குது, ஸோ ஆக்டிவ் பார்ட்டாக இருக்கா, இல்லை எனி அதர் ஃபங்க்ஷனல் குரூப் ஆட் ஆகணுமா, இதை எலமெண்ட் வந்து ஸோ அட்டாமிக் நம்பர் அதிகமாக இருக்குது, இல்லை மாஸ் நம்பர் இருக்கா, இல்லை நியூட்ரல் இருக்கா, ஸோ அதுமாதிரி சார்ஜஸ் எப்படி இருக்குது, ஸோ டிசால்விங் எப்படி இருக்குது, ஸோ அதனுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, மெல்டிங் பாயிண்ட் இருக்குது, பாயிலிங் பாயிண்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி இவங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி இந்த நம்பர் வந்து இது இருக்குது ஆல்ரெடி இந்த அட்டாமிக் நம்பரில் இவங்க அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட் இந்த அட்டாமிக் நம்பர் இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவாங்க தான் ஃபஸ்ட்டு இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ரைட். ஸோ இந்த மாதிரி வரும்போது 18th and 19th சென்ச்சுரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா 60 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட்ஸ் வந்து அப்ரூவல் கொடுக்கும்போது இவங்க அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 121 இருக்குது. நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயும் சரி 8th ஸ்டாண்டர்ட்லேயும் சரி இப்போ நம்ம புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 118 எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 118 எலமெண்ட்ஸுமே வந்து என்ன மாதிரி ஆர்டரில் இருக்குது, ஸோ ஆர்டர்ஸ் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை மாஸ் நம்பர் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காங்களா, இல்லை மெல்டிங் பாயிண்ட் வைஸ் ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்களா, பாயிலிங் பாயிண்ட் ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஸோ வந்து பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ் மொத்தமாக எவ்வளோ பீரியட்ஸ் இருக்குது, எவ்வளோ குரூப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் போர்டில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 7 பீரியட்ஸ் இருக்குது, 7 பீரியட்ஸ் இருக்குது, 18 குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த போர்டு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 7 பீரியட்ஸ் இருக்குது, 18 குரூப்ஸ் இருக்குது, சரியா? இந்த 18 குரூப்ஸ் இருக்கும்போது இதெல்லாம் வந்து எதை பற்றி பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது அனலைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து மென்டலி, சரியா? ஸோ அந்த மென்டலி பீரியடிக் டேபிள் தான் ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் வந்து என்ன பண்ணார்னா பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் பண்ணார். ஸோ எப்படி சார் அவர் அனலைஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து ஆக்டிவ் மெட்டல்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் அண்ட் பொட்டாசியம் சொல்லும் போது ஆக்டிவ் மெட்டல்ஸ் சொன்னார். ஸோ அது என்ன அப்படின்னு சார் ஆக்டிவ் மெட்டல்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசிங் ஆர்டர். சார் எது சார் அட்டாமிக் நம்பர்? நம்ம ஏன் சார் அட்டாமிக் நம்பர் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு அட்டாமிக் நம்பர் சொன்னால் ஒரு எலமெண்ட்டில் யூக்கல் நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ்,
அட்டாமிக் நம்பர் சொல்லலாம் ஈக்குவல் நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ். ஸோ அதுதான் வந்து நம்ம அட்டாமிக் நம்பர் சிம்பிள் வந்து இசட் சொல்லுவோம். லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் ஒரு சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கேன், ஏதோ ஒரு எலமெண்ட்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த எலமெண்ட்ஸோடைய பாட்டமில் இருக்கிற இதுதான் வந்து இசட்னு சொல்லுவோம். ஸோ இசட் சொன்னால் அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம். அதே சேம் டைம் டாப்பில் இருந்து ஏன்னு சொல்லுவோம். ஏன்னு சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா மாஸ் நம்பர்னு சொல்லுவோம். இது வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ் லெசனில் பார்க்கும்போது உங்களுக்கு டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஏன் அப்படின்னா ஸோ ஆட்டம்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ் என்னென்னு பார்த்தோம், ஐசோபார் அண்ட் ஐசோடோப். ஸோ அதாவது ஐசோடோப்னு சொல்லும் போது சேம் எலமெண்ட் சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், தட் இஸ் கால்ட் ஐசோடோப்ஸ் நம்ம சொன்னோம். அதே போல் ஐசோபார்னு சொல்லும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் பட் சேம் மாஸ் நம்பர் அப்படின்னா அது ஐசோபார்னு சொன்னோம். ஐசோடோன் சொல்லும் போதுன்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் பட் சேம் நியூட்ரான்ஸ், அதுதான் வந்து நம்ம ஐசோடோன் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அப்போ அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸோ சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து என்ன அட்டாமிக் நம்பர் சொன்னால் இசட்னு ஒரு சிம்பிள் ஆட் பண்ணுவோம், மாஸ் நம்பர் சொன்னால் ஏன்ற ஒரு சிம்பிள் வந்து ஆட் பண்ணுன்றதை நம்ம ரெகுலர் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். ரைட். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அட்டாமிக் நம்பர்னு சொன்னால் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் அட்டாமிக்னு சொன்னால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ். அப்படி இல்லைன்னா என்ன சார் சொல்லலாம், நெக்ஸ்ட் பாருங்க, the number of the electrons present in the neutral atom, அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ஒன்று டோட்டல் நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான் சொல்லலாம் அட்டாமிக் நம்பரை. அப்படி இல்லை அப்படின்னா நியூட்ரல் எலக்ட்ரான்ஸுடைய கவுண்டிங் எவ்வளோ இருக்கோ சரியா, அதுக்கு ஈக்குவலாக என்ன இருக்குன்னா நியூட்ரல் ஆட்டம்ஸ் இருக்கும். அதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர். ஸோ இது ரெண்டுமே எதை சார் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அட்டாமிக் நம்பர் எதை சார் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா தட் இஸ் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு எலமெண்ட் எடுத்துட்டாவே அந்த எலமெண்ட்டுடைய ஃபிசிக்கலாக அது என்ன அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும், கெமிக்கலாக வந்து என்ன ரியாக்ஷன் நடக்கும், அந்த ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்குமா இல்லை ஃபாஸ்ட்டாக இருக்குமா, ஸ்லோ ரியாக்ஷனா ஃபாஸ்ட் ரியாக்ஷனா. அப்போ ஸ்லோ ரியாக்ஷன் இருக்கும், அந்த ஃபாஸ்ட் ரியாக்ஷன் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை நம்ம என்ன இன்க்ரீஸ் பண்ணுவோம், சம் ஆஃப் த கேட்டலிஸ்ட் என்ன ஆட் பண்ணுவோம் சரியா. ஸோ இது எல்லாமே அந்த லெசனில் வந்து இந்த லெசனில் வந்து நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இது தட் இஸ் ஏ பேசிக்ஸ். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு எலமெண்ட் இருக்குன்னா அந்த எலமெண்ட்டில் பாட்டமில் இருக்குது அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அட்டாமிக் நம்பர் சொல்லுவோம். டாப்பில் இருந்தது அப்படின்னா அதை வந்து மாஸ் நம்பர் சொல்லுவோம். மாஸ் நம்பர் சிம்பிள் வந்து கேப்ஸ் ஏன்னு சொல்லலாம், அட்டாமிக் நம்பர் சிம்பிள் வந்து இசட்னு சொல்லலாம். கிளியர். ரைட். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா இந்த மாடர்ன் பீரியடிக் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ எலமெண்ட் இருக்குன்னு நான் சொன்னேன்னா 118 எலமெண்ட்ஸ், டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 118 எலமெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சார் இது எதை சார் பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா குரூப் இருக்குது. ஸோ நம்ம சொன்னோம் ரோஸ் அண்ட் காலம்ஸ் வந்து சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம ரோஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள் போர்டில். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, ஃபிஃப்த் ரோ, சிக்ஸ்த் ரோ, செவன்த் ரோ டோட்டலாக. ஸோ அப்போ மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 7 ரோஸ் இருக்குது. சரி, இது நம்ம 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு வரோம் கரெக்டாக. ஸோ பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸ் சொன்னால் 8th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சுட்டு வரோம். அப்போ அந்த ஹரிசாண்டல் இருக்கிற இந்த ரோஸ் எல்லாமே சரி, ஹரிசாண்டல் இருக்கிற இந்த ரோஸ் எல்லாமே என்ன சொல்லலாம்னா பீரியட்ஸ் சரியா. மொத்தமாக எத்தனை 7 பீரியட்ஸ் இருக்குது சரியா. இந்த ஹரிசாண்டல் இருக்கிற 1 2 3 4 5 6 7 இந்த ஹரிசாண்டல் இருக்கிற 7 ரோஸ்மே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியட்ஸ். 7 ரோஸ் இருக்கிறது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியட்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா. இப்போ இந்த பீரியட்ஸ்ன்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன சார் இருக்குது சரி, உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 108ல் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய புக்கில் 108ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோல் என்ன இருக்குது பாரு, ஹைட்ரஜன் டு ஹீலியம். ஸோ ஹைட்ரஜன் சொன்னவே கேப்ஸ் H, ஹீலியம் சரி. ஹவு டு ப்ரிப்பேர் ஹைட்ரஜன் கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிள் ரியாக்ஷன் தான். ஸோ ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஸோ 2 வீலர் இருக்கட்டும் 4 வீலர் இருக்கட்டும் வந்து ஸோ மேனுஃபேக்சர் பண்ணி வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஃபியூல் பதிலாக என்ன பண்ண போகிறாங்க இதை யூஸ் பண்ண போகிறாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஃபியூல் இப்போ பெட்ரோல்லாம் கிடையாது கஷ்டமாக இருக்குல்ல, அப்போ பெட்ரோல் இருக்கட்டும் டீசலாக இருக்குது இது இந்த மாதிரி கேஸஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ கேஸஸ் யூஸ் பண்ண ஈஸியாக வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜிங்க் மெட்டல் எடுத்துக்கிறோம். ஒரு ஜிங்க் தட் இஸ் A6. ஜிங்க் மெட்டல் எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு கான்சன்ட்ரேட் HCl யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜிங்க் கூட ஜிங்க் எடுத்து அதில் HCl நம்ம ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது அந்த ஆசிட்லேருந்து ஈஸியாக நம்ம ஜிங்க் குளோரைட் ஒரு சால்ட் ஃபார்ம் ஆகும். அடிஷ்னலாக என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரியே சொல்லலாம் ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஹீலியம். ஸோ ஹீலியம் கேஸ் மேக்ஸிமம் எங்கே சார் இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டீப் டிரைவ் இன் சி, கடலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ்கடலில் முழுகுறாங்கல்ல. ஸோ அவங்க ஸோ அந்த மாதிரி இவருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் ஹீலியம் கேஸ் சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க டீப் டிரைவ் சியில் வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு.
ஸோ அந்த மாதிரி சிலிண்டரில் கேஸ் வந்து சுவாசிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? அப்போ ஹைட்ரஜன் ஃபர்ஸ்ட் பீரியட்னு சொன்னால் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஃபர்ஸ்ட் பீரியட் அட்டாமிக் நம்பர் 1 and 2 கொடுத்துருக்காங்க. இந்த 1 and 2 த ஷார்டஸ்ட் பீரியட். சரியா? ஏன்னா ரெண்டே எலிமெண்ட் தான் இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல இந்த ஃபர்ஸ்ட் 1ம் ஸோ இங்கே இருக்க லாஸ்ட்ல இருக்கிற ஒரு நிமிஷம் புரியுதுங்களா? அரை லாஸ்ட்ல இருக்கிற 18, அதாவது குரூப் நம்பர் சொன்னா 18 சொன்னா பீரியட்ல ஃபர்ஸ்ட் பீரியட்ல 1 and 2. ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஹைட்ரஜன் வந்து Hன்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் நம்பர் சொல்லும்போது என்ன சொல்லலாம்? ஹீலியம். தட் இஸ் ஏ ஷார்டஸ்ட். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஹைட்ரஜன் சிம்பிள் சொன்னா கேப்ஸ் H, ஹீலியம் சொன்னா E. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட் எலமெண்ட்ஸ். ஹைட்ரஜனாக இருக்கட்டும் ஹீலியமாக இருக்கட்டும் கேசியஸ் ஸ்டேட் எலமெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாரு செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் என்ன சார் அப்படின்னா 3 to 10. இப்போ 3 to 10ல இதுவும் ஷார்டஸ்ட் தான், 8 எலமெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ 8 எலமெண்ட்ஸ் எதை சார் இருக்கும் அப்படின்னா லித்தியம் 2 பேஜ் நம்பர் 108 எடுத்துக்கங்க. லித்தியம் 2 நியான் 8 நம்பர் லித்தியம் 2 லியான் பாருங்க. லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் நியான். மொத்தமாக 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்ல சொல்கிறேன் பாருங்க லித்தியம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். இதில் இருக்குது லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஓகேவா? அப்போ இந்த குரூப் சீரிஸ் பீரியட் இந்த செகண்ட் பீரியட்ல மொத்தமே 1 2 3 4 5 6 7 8. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், ஒன்று ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஸோ செகண்ட் பீரியட்னு சொன்னா என்ன சொன்னா லித்தியம் சொல்றோம், பெர்லியம் சொல்றோம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஸோ இது எல்லாமே வந்து செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கும்போது என்னன்னா தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ். இப்போ தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்லாம் என்ன சார் இருக்கு அப்படின்னு சொன்னா அட்டாமிக் நம்பர். இது தேர்ட் பீரியட் இதுதான். இந்த தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்ல 3 to 10, 11 to 18 எலமெண்ட்ஸ் ஆல்சோ தி ஷார்ட் பீரியட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து எவ்வளோ பார்த்தோன்னா 2 பார்த்தோம். செகண்ட்ல என்ன பார்க்கறோம்னா 8. தேர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அந்த 8 எலமெண்ட்ஸ் என்னென்ன சார் இருக்கு? சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் அண்ட் ஆர்கன். ஸோ அந்த பீரியட் கிளாசிஃபிகேஷன் பேஜ் நம்பர் 108 இருக்கு பாருங்க. அப்போ 18 எலமெண்ட்ஸ் சொன்னா சோடியம் சொல்லலாம், மெக்னீசியம் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் அண்ட் ஆர்கன். ஸோ இந்த குளோரின்லாம் சொல்கிறல இது சொல்லலாம் பார்க்கலாம். ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஃபேமிலி. இந்த ஹாலஜன் ஃபேமிலி தான் நம்ம சிம்பிள் என்ன சொல்லுவோம்? எக்ஸ். இந்த ஹாலஜன் ஃபேமிலியுடைய சிம்பிள் என்ன சொல்லுவோம்? எக்ஸ். இது ஹாலஜன் ஃபேமிலின்னு சொன்னாவே எதுலாம் சொல்லலாம் சார்? குளோரின், புரோமின், அயோடின், ஃப்ளூரின். ஸோ இது எல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா ஹாலஜன் ஃபேமிலி. ஸோ நம்ம அதை பார்க்கலாம், டீப்பாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அது வரும்போது சொல்கிறேன். அப்போது ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, 2 எலமெண்ட்ஸ். சரியா? செகண்ட் பீரியட்ல எவ்வளோ இருக்குன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. தேர்ட் பீரியட்ல எவ்வளோ இருக்கு அப்படின்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்கு? ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் பாருங்க. செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் என்ன இருக்கு? 8 எலமெண்ட்ஸ் நம்ம சொல்லணும். என்னென்ன எலமெண்ட்ஸ்? லித்தியம் சொல்லலாம். லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான். ஸோ இதெல்லாமே வந்து என்ன சொல்லலாம்னா செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். தேர்ட் சொன்னா என்ன சார் சொல்லலாம்? சோடியம், மெக்னீசியம், அலுமினியம், சிலிக்கான், பாஸ்பரஸ், சல்ஃபர். சல்ஃபருக்கு அப்புறம் குளோரின் வரப்போகுது. சல்ஃபருக்கு அப்புறம் குளோரின் அண்ட் ஆர்கான். ஸோ இது ஹாலஜன் ஃபேமிலிக்கு அடுத்து வர அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றி நம்ம இந்த லாஸ்ட் 18 குரூப் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த 18 குரூப் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல 2 எலமெண்ட்ஸ் இருக்கு, செகண்ட் பீரியட்ல 8 எலமெண்ட்ஸ் இருக்கு, தேர்ட் பீரியட்ல 8 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோர்த் பீரியட் பாருங்க. ஃபோர்த் பீரியட் எலமெண்ட்ஸ் சொன்னா 19 to 36. இந்த ஃபோர்த் பீரியட் எலமெண்ட்ஸ் 19. ஸோ இந்த 19 to என்ன இருக்கு அப்படின்னா
36. அப்போ அதில் மொத்தமாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 1936 ஜஸ்ட் லாங் பீரியட் எலமெண்ட்ஸ். என்னென்ன கண்டினியூஸாக வந்து எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பொட்டாசியம் டு கிரிப்டான். ஸோ 19 வருகிற பொட்டாசியம் ஆரம்பித்து கிரிப்டான் வந்து முடியுது. நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் கிரிப்டான் வரலும் முடியுது. இந்த இன்க்ளூட்ஸ் 8 ரெஸ்பெக்டிவ் டிரான்சிஷன் மெட்டல்ஸ். வாட் இஸ் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ்? டிரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னா இந்த ஈஸிலி ரியாக்டிவ் த எலமெண்ட்ஸ், த ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஆக்டிவ் எலமெண்ட்ஸ்னால் என்ன சார்? இந்த ஈஸிலி ரியாக்டிவ் எலமெண்ட்ஸ் என்ன சார்? ஒரு ஆட்டம்ஸாக இருக்கட்டும் இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம்ஸாக இருக்கட்டும், அந்த எலமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணும்? ஈஸிலி ரியாக்ட். தட் இஸ் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஈஸியாக ஆக்டிவாக அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட், தட் இஸ் ஆக்டிவ் ஏரியா. ஸோ அந்த பர்டிகுலர் பார்ட்டில் ஈஸியாக வந்து ரியாக்ஷன் நடக்கக்கூடிய அந்த பிளேஸ் தான் ஆக்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் எடுத்துன்னு வச்சு, இதுதான் ஒரு சோடியம் எலமெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த சோடியம் எலமெண்ட்ஸில் ஸோ ஒரு மைன்யூட்டாக வந்து ஒரு ஆக்டிவ் பார்ட் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பர்டிகுலர் ஏரியா வந்து ரொம்ப ஆக்டிவ் பார்ட்டாக இருக்கும்போது சம் ஆஃப் த எலமெண்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம், ஈஸியாக ரியாக்ட் நடக்கும். தட் இஸ் ஆக்டிவ். ஓகே ரைட். இப்போ இதை பற்றி நம்ம டீப்பாக வந்து பார்ப்போம். அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொன்னால் there are 3 சீரீஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். 3D சீரீஸ் எலமெண்ட்ஸ் சொல்லும் போது என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். ஸ்காண்டியம் டு ஜிங்க் இருக்கும். ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேக்னீஸ், ஃபெர்ரம், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ அந்த 10 எலமெண்ட்ஸ் வந்து 3D சீரீஸ் எலமெண்ட்ஸ் சொல்லலாம். 4D சீரீஸ் எலமெண்ட்ஸ் சொல்லும்போது என்ன சார் சொல்லலாம்? ஹெட்ரியம், ஜிர்கோனியம், நிபியம், மாலிப்டினம், டெக்னீஷியம், ருத்தினியம், ரேடியம், பெல்லேடியம் அண்ட் கேட்மியம் சொல்லலாம். அதுக்கப்புறம் 5D சீரீஸ் சொல்லும்போது என்ன சார் சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் லாந்தனம், ஆஃப்ரம், டாண்டலம், டங்ஸ்டன், இரிடியம், பிளாட்டினம், கோல்டு அண்ட் மெர்க்குரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5D சீரீஸில் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே 5D சீரீஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ 3D சீரீஸ், 4D சீரீஸ், 5D சீரீஸ் எலமெண்ட்ஸ் எல்லாமே டிரான்சிஷன் மெட்டல்ஸ், ஈஸியாக வந்து ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு மெட்டல்ஸ். தட் இஸ் ஆக்டிவ் பார்ட்னு சொல்லலாம். டிரான்சிஷன் மெட்டல்னு சொன்னால் எல்லா எலமெண்ட்ஸ் ஈஸியாக வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய ஒரு எலமெண்ட். ஒரு எலமெண்ட்ஸ் டு அனதர் எலமெண்ட், ஒரு எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் டு அனதர். ஒரு எனர்ஜியை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக மற்ற எலமெண்ட்ஸ் கூட ஈஸியாக ரியாக்ஷன் நடக்கக்கூடிய பார்ட்டு தான் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ். ஓகே, அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்டாமிக் நம்பர் 19 to 36. அதாவது 19 என்ன இருக்குன்னா பொட்டாசியம். பொட்டாசியம் சிம்பிள் கே, பொட்டாசியம் சிம்பிள் ஓகேவா. ஸோ இது மாதிரி இருக்கிற பீரியட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பீரியடிக் கிளாஸில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் நம்ம சொன்னோம்ல, ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனடியம், குரோமியம், மேக்னீஸ், ஃபெர்ரம், கோபால், நிக்கல், காப்பர், ஜிங்க்னு சொன்னோம்ல. ஸோ அந்த சீரீஸ் எல்லாமே எதில் வரும்னா இந்த எலமெண்ட்ஸில் வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், குரூப் நம்பர் 4, ஃபிஃப்த்துன்னு சொல்லும் போது இதுவும் தட் இஸ் லாங் பீரியட் எலமெண்ட்ஸ். 37 அட்டாமிக் நம்பர் 37லேருந்து 54, 37 to 54 இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த 5D சீரீஸ் எலமெண்ட்ஸ்லாம் வந்து இல்லை. ஏட்ரியம், ஜிர்கோனியம், நிபியம், மாலிப்டினம், டெக்னீஷியம், ருத்தினியம், ரேடியம், பெல்லேடியம், கேட்மியம் அந்த எலமெண்ட்ஸோட சேர்த்து இது ஒரு 18 எலமெண்ட்ஸ் கிட்ட வரும். ஸோ இந்த எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் வந்து இப்போ நான் சொன்னது 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸும் இருக்கும். 8 வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் அதனால எலமெண்ட்ஸ் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இருக்கிற எலமெண்ட்ஸும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் 4th பீரியடில், 5th பீரியடில். நெக்ஸ்ட் வந்து 6th பீரியட் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த 6th பீரியட் எலமெண்ட்ஸை நம்ம பார்க்கும்போது என்னென்ன எலமெண்ட்ஸாக 6th பீரியட் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா லாந்தனம்னு சொல்லுவோம், லாந்தனம் அண்ட் ஆஃப்னம் சொன்னோம். லாந்தனம் ஆஃப்னம்னா என்ன சார் வரும்? லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரிஸ், லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரிஸ் இருக்கும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரிஸ் பற்றி பின்னாடி டேபிள் காலத்துக்கு கீழே 2 rows கொடுத்துருப்பாங்க. லாந்தனம் ஆஃப்னம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அது 4F and 5F சீரிஸ் எலமெண்ட்ஸ். 4F 5F சீரிஸ் எலமெண்ட் தட் இஸ் எஃப் பிளாக் சீரிஸில் வரக்கூடிய ஒரு எலமெண்ட்ஸ். ஓகேவா. அந்த எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, சீசியம், லாந்தனம், ஆஃப்னம், டாண்டலம் அப்படின்னு அந்த மாதிரி இருக்குது. அந்த எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீசியம் டு ரேடியம், ரேடான் வரலும் பார்த்தீங்கன்னா வந்து அட்டாமிக் நம்பர் 55 to 86 எலமெண்ட்ஸ் எல்லாமே 5th பீரியட் எலமெண்ட்ஸாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா 7th பீரியட் எலமெண்ட்ஸ். ஸோ 7th பீரியட் எலமெண்ட்ஸ்னால் ஓவரால் முடியுது அவ்வளோதான். 87 7th பீரியட் 87 to 118. ஸோ ஆல்ரெடி நான் முதல்ல சொன்னேன் எவ்வளோ எலமெண்ட்ஸ் டோட்டலாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். 118 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். அப்போ 118 எலமெண்ட்ஸ் சொல்லும்போது இந்த 7th பீரியட் எலமெண்ட்ஸ் எங்கே சார் இருக்குது? அட்டாமிக் நம்பர் 87. ஸோ அட்டாமிக் நம்பர் 87ல் ஆரம்பிச்சு எங்கே சார் முடியுது அப்படின்னா மாஸ் நம்பர் 118ல் முடியுது. இது வந்து 7th பீரியட் எலமெண்ட்ஸ். சரி, இந்த எலமெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சார் அக்காமடேன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் 32 எலமெண்ட்ஸ் வந்து அக்காமடேன்ஸ் இருக்குது. எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? 32
2 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6th பீரியட் எலமெண்ட்ஸ்லேயே இப்போ 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருந்தால் கூட ஒரு 10 நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஒரு 14 எலமெண்ட்ஸ் வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம டீப்பாக பார்ப்போம். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னா அவுட்டர் டிரான்சிஷன், அதாவது இன்னர் உள்ள, அதாவது நம்ம செல்ஸ் சொல்லுவோம். நம்ம லைன் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். கேஎல்எம்என் சரியா, செல் படிச்சிருப்போம். சப் செல் சொல்லும் போது எஸ்பிடிஎஃப் அப்படின்னு படிச்சிருப்போம். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக், எஸ் ஆர்பிட்டால், பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால் பற்றி நம்ம படிச்சிருப்போம். அது மெயின் செல் சொல்லும்போது இந்த மாதிரி போட்டிருக்கும். என்ன மாதிரி மென்ஷன் பண்ணிருப்போம்னா இது ஃபர்ஸ்ட் செல் கே, செகண்ட் எல், எம், தேர்ட் என், கேஎல்எம்என் சொல்லுவோம். இதனுடைய சப் செல் சொல்லும்போது தான் எஸ், பி, டி, எஃப் அப்படின்னு பார்த்துருப்போம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன, ஆர்பிட்டால்ஸ் என்ன அப்படின்னா நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஓகேவா, ரைட். இப்போ என்ன அப்படின்னா மொத்தமாக வந்து நம்ம ஒரு 7 பீரியட் தான் பார்த்தோம். அகைன் நான் ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடுறேன். மொத்தமே 7 பீரியட்னு சொன்னால் ஓவரால் இந்த பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸில் ஸோ எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு சொன்னால் 118 எலமெண்ட்ஸ் இருக்குது, ப்ரெசென்ட் ஆகிருக்கு. டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ். சரியா, இந்த 118 எலமெண்ட்ஸில் எது சார் ஃபஸ்ட்டு பீரியட் எலமெண்ட்ஸ் சொன்னால் பீரியட்ஸில் என்ன சொன்னோம் அப்படின்னா ஹரிசாண்டல் இருக்கிற ரோஸ், இந்த ஹரிசாண்டல் இருக்கிற அந்த ரோஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹரிசாண்டல் ரோஸ் எல்லாமே என்ன சொல்கிறோம், பீரியட்ஸ். அப்போ ஹவு many ரோஸ் இருக்குது டோட்டலாக பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் எலமெண்ட்ஸில் 7 ரோஸ் இருக்குது சார். இதில் வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரோஸ்னால் ஃபர்ஸ்ட் ரோஸ் வந்து வெரி ஷார்ட்டஸ்ட் ரோஸ். ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் வந்து 1 and 18 எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஷார்ட்டஸ்ட். 1 and 2ல இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரொம்ப வெரி ஷார்ட்டஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த 18 குரூப் இருக்கிற செகண்ட். அப்போ ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் 2 எலமெண்ட் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது ஃபர்ஸ்ட் பீரியட் சொல்கிறோம். செகண்ட் பீரியட்ல மொத்தமாக பாருங்க 1 2 3 4 5 6 7 8. இப்போ செகண்ட் பீரியட்ல டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொன்னால் 8 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு செகண்ட் பீரியட்ல. ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ் அப்படின்னா நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி. ஸோ லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின் அண்ட் நியான்னு சொன்னோம். ஸோ அதை சொல்லுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் பீரியட் எலமெண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 18 குரூப் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எவ்வளோ எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, 8 பீரியட் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னோம். அது 8 அப்படின்னா அது 11 to 18 அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொன்னோம். ஃபோர்த் பீரியட்ல என்ன சொல்றோம்னா 19 to 36. இந்த ஃபோர்த் பீரியட் ஆரம்பிக்கும் போது இந்த பொட்டாசியம் டு கிரிப்டான்ன்றது அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பீரியட் எலமெண்ட்ஸ் சொல்லுவது அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3D சீரிஸ் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தட் இஸ் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதை மொத்தமாக என்னென்ன டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொன்னால் there are 3 சீரிஸ் சொன்னோம். 3D சீரிஸ், 4D சீரிஸ் அண்ட் 5D சீரிஸ். அந்த 5D சீரிஸில் லாந்தனம் ஆஃப்ல மட்டும் தான் எஃப் பிளாக் சீரிஸில் வரும். மற்றது எல்லாமே டி பிளாக் சீரிஸ். ஸ்காண்டியம் சீரிஸாக இருக்கட்டும் 3D சீரிஸ் அண்ட் லாந்தனம் ஆஃப்ரம் டாண்டலம் டங்ஸ்டன் 5D சீரிஸ், 6D சீரிஸ், ஏட்ரியம் ஜிர்கோனி நிபியம் வந்து 4th சீரிஸ். இந்த மாதிரி இருக்கிற அந்த 3D அண்ட் 4D அண்ட் 5D சீரிஸ் எல்லாமே வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸில் வரக்கூடிய எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ there are இந்த பி பிளாக் பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் சொன்னால் there are 4 பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ். எஸ் பிளாக், பி பிளாக், டி பிளாக், எஃப் பிளாக். 4 பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ இந்த 4 பிளாக்ஸ் எலமெண்ட்ஸ் சேர்த்து டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது. சரியா. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபோர்த் பீரியட் எலமெண்ட்ஸ் இருப்பாங்க. அட்டாமிக் நம்பர் 19 to 36. ஸோ இதுதான் வந்து 4D சீரிஸ் எலமெண்ட், டிரான்சிஷன் எலமெண்ட், டி பிளாக் எலமெண்ட்ஸோட சேர்த்து வரக்கூடிய எலமெண்ட்ஸ். ஓகேவா, 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கும் ப்ளஸ் 8 இருக்கும். மொத்தமாக 18 எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். நெக்ஸ்ட் 5th பீரியட்ல பார்க்கும்போது இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கும். 8 வந்து பார்த்தீங்கன்னா அதர் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஸோ நோபல் கேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கும், ஆக்டிவ் மெட்டல்ஸ் இருக்கும், நான் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். 6th பீரியட் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 54 to 84, 55 to 8 அதாவது நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர். இதுவும் வந்து லாங்கஸ்ட் பீரியட் தான். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 5D சீரிஸ் எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுலேயே வந்து 10 டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இருக்கும். 8 மொத்தமாக 18 2 8 8 18 18 2 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 2 8 8 18 18 18 ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லாஸ்ட்டாக அந்த 7th பீரியட் எலமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஸோ 7th பீரியட் எலமெண்ட்ஸ் சொன்னால் ஸோ டோட்டலாக how many எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட்? இங்கேயும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 18 எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த 18 எலமெண்ட்ஸ் எங்கே சார் ஆரம்பிச்சிருக்கோம்? ஸோ நம்ம டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த 118 எலமெண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்டாமிக் நம்பர் 87 to ஸோ 87 to 118 எலமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் இயர். தட் இஸ் 7th பீரியட் எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ மென்டலிஃப் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த அட்டாமிக் நம்பர் ஆர்டராக வச்சு ஸோ அட்டாமிக் நம்பர் ஆர் மாஸ் நம்பர்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அட்டாமிக் நம்பர் சொன்னால்
ஸோ நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ், ஸோ நம்பர் ஆஃப் த ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அந்த ஈக்குவல் நம்பர் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் ஈக்குவல் எவ்வளோ நியூட்ரான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அட்டாமிக் நம்பர் சொல்றோம். அட்டாமிக் நம்பர் சிம்பிள் வந்து Z சொல்றோம். மாஸ் நம்பருடைய சிம்பிள் வந்து A அப்படின்றது சொன்னோம். இது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்தோம், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ்லேயே பார்த்தோம். ஓகே, இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில். தட் இஸ் பீரியட்ஸ் மொத்தம் 7 பீரியட்ஸில் இருக்குது. அந்த 7 பீரியட்ஸ் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். சார் தட் இஸ் சிம்பிள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் கேளுங்க. சரியா, ஸ்கூல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்து ஒரு சார்ட் ஒன்று அழகாக எடுத்துக்கோங்க. உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 108ல் ஒரு டேபிளர் காலம் கொடுத்துருப்பாங்க அழகாக. சரியா, அதை போட்டுக்குங்க. அதில் அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அண்ட் சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்காண்டியம் இல்லை நம்ம இந்த மாதிரி ஸ்காண்டியமாக இருக்கட்டும், டைட்டேனியம், வெனேடியம், குரோமியம் எடுத்தோம், இல்லை ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், இது எங்கே எடுத்தாலுமே ஏதாவது ஒரு காம்பவுண்ட் எடுக்கணும். வெனேடியம் எடுக்கணும். இது வெனேடியம் அட்டாமிக் நம்பர், ஸ்காண்டியம், டைட்டேனியம், வெனேடியம். ஸோ வெனேடியம் சொல்லும்போது என்ன இருக்குன்னா 23. ஸோ இது மாஸ் நம்பர்னா இதுக்கு 23னா 46 சம்திங் பாயிண்ட் இருக்கும். சரியா, இந்த மாதிரி ஒரு இதுக்கும் என்ன பண்ணுங்க, டேபிள் இருக்கலாம் அழகா. சரி, உங்களோட புக்கில் 108ல் கொடுத்துருக்காங்க. இந்த 108ல் இருக்கிற அந்த 118 எலமெண்ட்ஸுமே இப்போ 7 பீரியட்ஸ் அழகாக சொல்லியிருக்கோம். அந்த 7 பீரியட் எலமெண்ட்ஸ் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர் சிம்பிள் அழகாக டேபிள் காலம் போட்டு நீட்டாக வரைஞ்சி எடுத்துட்டு வாங்க. ஸ்கூல் வரும்போது எனக்கு சப்மிட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நோட்டில் அழகாக போட்டு வச்சுருங்க. அதில் வந்து உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட மட்டும் ஒரு சைன் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி டேட்டில் நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸோ அது பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி வச்சுக்கிங்க. ஸ்கூல் வரும்போது சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறையவே கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.